மெட்ரோ பீப்பிள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உலக புகழ்பெற்ற ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் வந்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சன் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய மெட்ரோ பீப் நேயர்களுக்காகவும் பக்தி தமிழ் நேயர்களுக்காகவும் இன்னைக்கு மணி அஸ்ட்ராலஜர், அட்வொகேட், அதுக்கப்புறம் நியூமராலஜிஸ்ட், அதுக்கப்புறம் கைரேகை பார்க்குறது, இந்த மாதிரி பல திறமைகள் வந்து வச்சுருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய விஷயங்களை. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் சூப்பர் சார். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஒவ்வொரு புதிய பிரபலங்களை வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மணி அஸ்ட்ராலஜரை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம் சார். நான் வந்து 40 வருஷமாக ஜோசியம் கற்றுக்கிட்டு வரேன், படிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அட்வொகேட்டாக ஒரு 35 வருஷமாக இருக்கேன். எனக்கு வந்து ஜோதிடத்தில் சித்த வைத்தியம் சேர்ந்து தான் நான் படிக்கிறது. ஜோதிடம் சித்த வைத்தியம் தான் என்னோடய, அதாவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்னென்னா ஜாதகத்தை பார்த்து நுணுக்கமாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், வியாதி வரும், எதனால் அந்த வியாதி வருது, எப்படி பண்ணால் அந்த வியாதி முன்னாடியே வருங்காலத்தில் எந்த இயரில் எந்த வருஷங்களெல்லாம் இந்த தொல்லை கொடுக்கும், எப்போ வரத்துக்கு முன்னாடியே காப்பாற்றுறதுக்காக ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா குரு சனிக்காலில் வர போகிறார். அப்போ ஜனங்கிட்ட மணி ஃப்ளோ ரொம்ப கம்மியாயிடும். அபூர்வம் வந்து உள்ள ஒளிஞ்சிருச்சு சார். சார் இப்போ எப்பவுமே மணி மந்திர ஔஷதம் அது எப்பவுமே லைஃபே மாற்றி கொடுக்கும். குண்டா இருக்குன்னு கேட்டால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, அதனால சாப்பிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் நோக்கி எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். மணி மந்திரம் ஔஷதம் மூலமா செய்ய முடியுமா, சரி பண்ண முடியுமா? மெடிசன் நிறைய இருக்கு. அவன் அங்கே போயிட்டு ஒர்க்கே பண்ண முடியாது, ஒய்ஃப் ஞாபகம் தான் வரும். ஓகே. மணி ஃப்ளோ அதை பணம் வீக்கன்றது அதிகமாகிடும், கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சனிக்காலில் மாட்டுச்சுன்னா குரு என்றைக்குமே ஜெயிப்பார். ஆனால் சனி அவரும் அவர் பலத்தை காட்டுவார். ஒரு மெட்டலில் 2 மெட்டல், ஒரு அதாவது தங்கன்றது ஒரு மெட்டல், குருவுடைய மெட்டல். சனின்றது பார்த்தீங்கன்னா இரும்பு. அந்த இரும்பை வந்து நீங்கள் கொண்டு போய் தனி மேலே, அதாவது தங்கத்து மேலே கரைச்சி ஊற்றுனீங்கன்னா தங்கம் காலி ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா, அப்போ அந்த காலகட்டத்தில் சனியோட காலகட்டத்தில் நிற்கும் போது ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பண கஷ்டம் வந்துடும். அவங்க தங்க வேலை வேறு பார்த்தீங்கன்னா இடக்கு முடக்காக இருக்கும். அப்போ ஜனங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா அந்த தங்கம் மட்டும் குரு மட்டும் கிடக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்து இந்த உலக நிலை என்னன்னா குரு வச்சு தான் முடிப்போம். சனி குரு கன்ஜெக்ஷன் வரக்கூடாது, பார்வை வரக்கூடாது, ஸ்டார் கனெக்ஷன் வரக்கூடாது. அந்த டைமில் குரு கெட்டு போகிற காலத்தில் ஜனங்க கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அவமானப்படுவாங்க, கொஞ்சம் நெஞ்சமான கஷ்டத்தை கொடுக்காது. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு அப்படி வரும். 4 மாதத்துக்கு அந்த மாதிரி நடுவில் குரு பயிற்சிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் புதன் காலில் வந்துடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டு நல்லா ஃப்ளோ ஆகும். ஏன்னா நீங்கள் மீண்டும் இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் சொல்லணும் மக்களுக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், நிறைய பத்திரிகைகள்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த மணி மந்திரம் ஔஷகம் அப்படின்னும் போது மெயின் கான்செப்டாக நீங்கள் பண்ணுறீங்க. இதில் வந்து என்ன இதுக்குள்ளே ஒரு அபூர்வம் வந்து உள்ளே ஒளிஞ்சிருக்கு சார்? சார் இப்போ எப்பவுமே மணி மந்திர ஔஷதம் அது எப்பவுமே லைஃபே மாற்றி கொடுக்கும். இப்போ லைஃபே மாற்றிடலாம். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார், ஒரு பொண்ணு ஜாதகத்தில் தனுசு லக்னம்னு எடுத்துங்க. அது லக்னத்தில் 6 கூட உட்காந்துட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் 6ல் இருக்கு அவங்களுக்கு. அது குரு வந்து அவிட்டம் ஸ்டாரில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆனால் கூட அது பிரிஞ்சிடும். அதையே மாத்திர சக்தி வந்து இந்த மெட்டல் தெரபிக்கு உண்டு. மணி மந்திர ஔஷதத்தை பயன்படுத்தி, 2வது ஜாதகத்தை மேட்சிங்கை பயன்படுத்தி, 4வது வீட்டில் ஒரு சுபகுருக்கு இருக்க மாதிரியும் மெட்டல் போட்டு, அதாவது குரு அவிட்டம் ஸ்டார் இருக்கும்போது செவ்வாய் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்டை வந்து ஒரு அஃபெக்ஷன் காட்ட மாட்டாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. எப்போ பார்த்து, அதாவது ஒரு டீச்சர் எச்எம் மாதிரி நடந்துக்குவாங்க. அவர் வந்து விளையாட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சா கூட அது எப்படி என்ன கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு ஏடா கூடமா பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா செவ்வாய் காலம்னா சண்டை போடுற புத்தி இருக்கும். அதை மாற்றக்கூடிய கேரக்டர் யாருக்குன்னா தங்கத்துக்கு உண்டு. தங்கம் போட்டால் செவ்வாய் அந்த இடத்துல வந்து பலம் இழந்துருவார். ஸோ அப்போ நார்மலாக இருப்பாங்க. அது மாதிரி நம்ம இந்த மெட்டலை பயன்படுத்தி நான் எக்கச்சக்கமான பேருக்கு நேற்று வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் சனி இருந்தாலோ, லக்னத்தை சனி பார்த்தாலோ, 4வது வீட்டில் சனி இருந்தாலோ, அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்ப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வயசாகிட்டே இருக்கும். சில பேருக்கு 45 வயசு கூட ஆகிட்டு இருக்கு. என்னை பார்க்க வந்தவங்களுக்கு யாராவது லேட் ஆகுது அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்னாதிபதி ஸ்டோனு மெட்டல் போட்டு சனியோட பவரை குறைக்கிறதுக்காக
வெள்ளியை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். ம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், சூப்பராக ஃபெயிலியரே கிடையாது. சூப்பர் சார், சூப்பர், அருமை சார். அதே மாதிரி வந்து இப்போ நிறைய இன்னைக்கு தேதியில் வந்து இந்த குழந்தை பிறப்புன்றது ரொம்ப ஒரு குதிரை கொம்பாயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்ததுனால மொபைல் பார்க்குறது, சிஸ்டமில் வேலை செய்கிறது, டைட்டான ஆடைகள் அணியிறது, அதுக்கப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எதை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஏன்டா குண்டா இருக்குன்னு கேட்டால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சனால சாப்பிட்ருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் நோக்கி எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். இதுலேருந்து பர்ஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயங்கள் நம்ம இந்த மணி மந்திரம் ஔஷகம் மூலமா செய்ய முடியுமா, சரி பண்ண முடியுமா? இந்த புத்தகம் வாய்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க 3 மாதம் லீவ் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. லீவ் எடுத்தாவே அவங்கள வந்து ஈஸியாக புத்திர தோஷம் நிவர்த்திக்கு உள்ள மெடிசன் நிறைய இருக்குது. அவன் அங்கே போயிட்டு ஒர்க்கே பண்ண முடியாது, ஒய்ஃப் ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்குலாம் லேக் இருக்குது, மருந்து இருக்குது, மெட்டல் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, அவங்க மைண்டை மாற்றும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டில் உயிரணுக்களை டெவலப் பண்ணுற பொருளே சாப்பிட்றது கிடையாது யாருமே. டெக்ஸோசிரான டெவலப் பண்ண தெரியாது. அது மாதிரி அவங்க வந்து அட்ரினல் கிளாண்ட் ஸ்ட்ரென்த் இருக்காது, டெஸ்டிஸ் வர வீக் ஆகிடும். இதுக்கு எல்லாமே மருந்து வந்து சித்தால இருக்கு. அவங்க வந்து பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே காசு துட்டு மணி தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். 24 மணி நேரம். கண்டிப்பாக சார். ஏன்னா ஃபெர்டிலிட்டி சென்டரில் தான் கியூவாக நிற்கிறாங்க. பணத்தை வச்சு தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை தேடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பணத்தை வச்சு எதை தேட முடியும்? எதுலேயுமே வந்து குழந்தைய பெற்றுக்கவே முடியாது. பணம் மட்டும் டார்கெட் வச்சுக்கூடாது. அது போல கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம். ஒரு 6 மாதம் லீவ் எடுத்தால் கூட நார்மலாக அவங்க வந்துடலாம். ஏன்னா அந்த இதில் வேலை செய்யும் போது ஐடி கம்பெனியில் அந்த மூளை பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர் வேலை செய்யும் போதோ இல்லை 12 ஹவர்ஸ் இல்லை 10 ஹவர்ஸ் வேலை செய்யும் போது மூளை பார்த்தீங்கன்னா வலிக்கும், பெயினே எடுக்கும். யாராவது ஒரு 12 மணி நேரம் ஒருத்தர் ஒர்க் பண்ணாங்கன்னா, பிரெயின் யூஸ் பண்ணாங்கன்னா பெயின் எடுக்கும், மூளை தனியாக வலிக்கும். பக்கத்தில் யாருன்னா சவுண்டாக பேசினா கூட அவங்க மேலே அவ்வளோ கோவம் வரும். அப்போ அவங்களால பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இன்வால்மெண்ட் வராது. டோட்டல் அனாட்டமி ஃபிசியாலஜி எல்லாமே அடி வாங்கும். அவங்க அதுக்கு ஒரே வழி லீவ் எடுக்கணும். லீவ் எடுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் மேரேஜ் ஆகுதுறான்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடியே 3 மாதம் வீட்டில் இறாண்டுவாங்க. பெரியவங்க தான் அவங்களுக்காக போயிட்டு கஷ்டப்படுவாங்க. கஜர்கா இந்த மாதிரியெல்லாம் நல்லா வாங்கி கொடுத்து, பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து அந்த பையனை வந்து ஒரு முரட்டை காலம் மாதிரி பண்ணுவாங்க. நல்லா உடம்பு ஸ்ட்ரென்த் ஆக்குவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து எல்லாரும் ஜனங்க வந்து ஒரு நல்ல சித்த வைத்தியரை பார்த்து, சித்த வைத்தியத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அழகாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கசகசா, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு ஊற வச்சு கூடவே நல்லா அது ஊற வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் வேக வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் குடித்தா கூட டெவலப் ஆகும். சூப்பர். மெயினாக எல்லாருக்கும் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா குழந்தை பாக்கியம் உப்பு சாப்பிடாம போகிறதான். இவங்க யாரெல்லாம் உப்பு சாப்பிடல அவங்களுக்கு குழந்தைய பிறக்காது. ஃபெர்டிலிட்டி லாஸ் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா சால்ட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டே இல்லை. இப்போ யாரும் சால்ட்டு வந்து சாப்பாட்டில் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னாவே நார்மலாகவே குழந்தை பிறந்துடும். அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உவர்ப்புன்றது உப்பு தான். அந்த உப்பு சத்து அதான் கடகராசின்னு சொல்லுவாங்க சந்திரனை. அதனுடைய சுவை என்னன்னா உவர்ப்பு. உப்பு தான் பார்த்தீங்கன்னா நீர் ப்ளஸ் நெருப்பு. உப்பு இப்படி கையில் வச்சு பாருங்க. உப்பு சாப்பிடும்போது தான் அதாவது ஒரு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும்னா ப்ரோட்டீன் ப்ளஸ் அதுக்கு சால்ட் வேணும். அதாவது அந்த உயிரணுக்களுக்கு தேவை முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரோட்டீன் இருக்கணும், உப்பு இருக்கணும். 2 இருந்தால் தான் அந்த உயிர் அதான் அது பாடியில் குறையும் போது குழந்தைய பிறக்காது. இவங்க இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் இன்னைக்கு எவ்வளோ சம்பாரிச்சான் அப்படின்னு தான் எல்லாம் கவனிக்கிறாங்களோ இன்ட்ரெஸ்ட்டாக. உடம்போடைய ஸ்ட்ரக்சரு அந்த அனாட்டமியை பற்றி கொஞ்சம் கற்றுக்குவோம். அவங்க படித்த சப்ஜெக்டில் இது ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் இல்லை. ஒரு அனாட்டமி ஃபிசியாலஜி தெரிஞ்சு கொஞ்சம் லேப் நாலேஜ் இருந்தால் போதும். இப்போ சாதாரணமாக புளியிலே பார்த்தீங்கன்னா ஜிங்க் கிடைச்சிரும். வேர்க்கடல ஜிங்க் இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேர்க்கடலை சாப்பிட்டு குழந்தைய பெற்றுக்குவாங்க. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் முந்திரின்னுவாங்க. ஆமாம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே மெயினாக வந்து D3 இல்லை இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா D3 வேணும், ஜிங்க் வேணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டிலே கிடச்சிடும். இப்போ ரிசர்ச்சில் கூட இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க B12 கூட நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னாங்க. B12 கொண்டு வந்துடலாம். பழம் சாப்பிட்டா, வாழைப்பழம் சாப்பிட்டாவே இருக்குது. அது நிறைய வந்து வாழைப்பழத்தில் இருக்குது. B12 நிறைய இருக்குது, அது ஈஸி. ஆனால் இவங்க D3 தான் மெயின். நம்மளோட ஸ்ட்ரென்த்தே மூட்டில் தான் இருக்குது. எல்லா கை கால் மூட்டில் தான் இருக்குது. போன் மேரை வீக் ஆனாவே லைஃப்பில்
அந்த ரத்தம் கம்மியாயிடும். கம்மியாயிடும். இவங்க பிளட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு மினிமம் 5 லிட்டர் இருக்கணும் அப்படின்னு ஒரு இந்த இது மெடிக்கல் புக்கில் இருக்குது, அந்த அனாட்டமி பிசியாலஜியில். இவங்க என்ன பண்ணுறாங்களா, பிளட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுல எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் டெஃபிஷியன்சி வருதுன்னா பிளட்டு கம்மியாக பிளட்டு தான், பிளட்டு கம்மியாகிடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா லேடிஸ்க்குமே அனிமிக் இருக்குது. அனிமிக் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா D3 இருக்காது, குறைஞ்சிரும். இவங்க அனிமிக் வச்சுட்டு ரெண்டாவது தைராய்டு வந்துடும், அந்த பிளட்டு வந்து குறைஞ்சால. இதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட போனால் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றும் டெவலப்மெண்ட் வராது. இது என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். துலாத்தில் சூரியன் நீச்சமாக இருக்க எந்த பொண்ணுக்கும் செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு யாருக்குமே ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் கூட உட்காந்து போனதே கிடையாது. அவங்க சில பேர் எனக்கு தெரிஞ்சு 8 வாட்டி கூட பண்ணியிருக்காங்க. வனிதான் பேர் அந்த அம்மா பேர். 8 வாட்டி ட்ரை பண்ணி கூட அவங்களுக்கு ஃபெயிலியர் தான். அவங்க டாக்டர்ஸ் என்னென்னோ ட்ரை பண்ணிட்டாங்க. நான் கேட்டேன் இது எத்தனாவது முறைமான்னு, அவங்க சொன்னோடனே நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க அதாவது சாப்பிடாம எப்படி தான் ரெக்கவரி பண்ண முடியும், சாப்பிட்டாதான். ஆனால் ஒரு பொண்ணோட நிலைமையை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி அவங்க வந்து அந்த மாதிரி கன்சீவ் ஆகிறது ட்ரை பண்ணும்போது அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அந்த உடம்பு தேடுறதுக்கே பல மாதம் ஆகும், கஷ்டப்படுவாங்க. அவ்வளோ ரீதியாகவும் பாதிப்புகள் இருக்கும், நிறைய இருக்கு. அதை நீங்கள் மெடிக்கல் புக்கு படித்தீங்கன்னா அவங்களுக்கு வலிக்கிறது நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கஷ்டப்படுறத பார்த்தோன்னா நம்ம அந்த மெடிக்கல் புக்கு படித்ததுனால ஓ அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். சூப்பர் சார், நிறைய அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ நேரம் வந்து போதிய நேரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஃபியூஷன் எபிசோடாக சில கேள்விகள் உங்களோட இருக்கிற ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து பேசியிருக்கோம். ஸோ இனி வர எபிசோட்ஸில் தான் தொடர்ந்து நிறைய கேள்விகள், நிறைய பதில்களோட சந்திப்போம். மெயினாக இன்னொரு லாஸ்ட் 1 கொஸ்டின் வந்து கேட்கணும்னு இருந்தேன். வாஸ்து நீங்கள் வந்து பயங்கரமாக பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாஸ்துவில் ஒரு அன்றாட வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது இருக்கும் ஐயா? வாஸ்து பார்க்கும்போது சார், இப்போ பயிர் கதை தான். செடி வந்து ஒரு வளரணுன்னா அது வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தென்னந்தோப்பு வச்சுருப்போம். தென்னந்தோப்பை வச்சு நீங்கள் அந்த வாஸ்துவை புரிஞ்சிக்கலாம். எல்லாம் சவுத் தோப்பு. இப்போ நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு சவுத் தோப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வாஸ்துவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு டவுனாக இருக்கணும், தென்மேற்கு ஹைட்டாக இருக்கணும். அப்போ என்னென்னா தென்மேற்கு ஹைட்டாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவங்க பெரம்படிக்கும்போது தூக்குவாங்க. ஒரு தென்னந்தோப்பு வச்சாலும் சரி, பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு தோப்பு சவுத் தோப்பு, அந்த தோப்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில் படுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, நார்த் ஈஸ்ட் காலையிலேருந்து, அது என்ன ஆகும்னா பயிர் வைக்கும்போது அதே தான் ஹைட்டு தூக்குவாங்க. அது அதாவது நார்த் ஈஸ்டில் தான் சூரிய வெளிச்சம் ஷார்ப்பாக விழும். இப்போ பால் பிடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 8 to 11 பயிர் வைக்கும்போது, பயிர் வந்து பால் பிடிக்கிற நேரம் 8 to 11. அந்த டைமில் என்ன பண்ணால் அவங்க மேலே தூக்கினா தான் சூரிய வெளிச்சம் அது வரைக்கும் போகும். அதே மாதிரி வாஸ்துல கூட பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் வந்து பாகத்தில் வந்து ஒரு வாசக்கால் வைக்கும்போது அவங்க லைஃப் நல்லா இருக்கும். சூரிய வெளிச்சம் தான் மெயின். அதுக்கு மெயின் சன் வந்து வீட்டுக்குள்ளே வரணும். அதே மாதிரி தென்கிழக்குல உச்ச பாகத்தில், அதாவது தெற்கு நோக்கி இருக்கிற இடத்துல நீங்கள் வாஸ்து படி டோர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வாசப்படி வச்சிங்கன்னா சூப்பராக வரும். எப்பவுமே வாசப்படி தான் மெயின். இதில் இப்போ வந்து ஒரு வாஸ்துன்னும் போது வீட்டினுடைய தலைமகனோட, அதாவது யார் அதாவது வீட்டுக்கு தலைவர் யாரோ அவங்கள பேஸ் பண்ணி இந்த வாஸ்து அமையுங்களா, இல்லை வந்து குடும்ப தலைவர் பேஸ் பண்ணி இந்த வாஸ்து, யார் ஓனரோ அவங்க பேஸ் பண்ணி தான் செய்யணும். அந்த மனை ஆனால் எல்லாருக்குமே பொதுதான் ரூல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார், ஆனால் இடம் வாங்குறதுக்கு தான் வாஸ்துல பிரச்சனை உண்டு. ஓகே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டு செவ்வாய் பாத்திரம். அப்போ என்னென்னா அவங்க என்னதான் ட்ரை பண்ணி குட்டிக்காரன் அடித்தாலும் அவங்களுக்கு இடம் வாங்க முடியாது. வாங்குற இடம்லாம் லாஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணால் அந்த வீட்டில் வந்து யாருக்கு நல்லா இருக்கும், 4வது வீட்டு சுபகிரகங்கள் பார்க்கும்போது அப்போ அவங்க பேரில் வாங்கினா சூப்பராகும். பொண்ணு மனைவி பேரில் இல்லை யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கள வச்சு கரெக்டாக பண்ணால் சரியாக வரும். ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து கேஸை பற்றி தான் நான் பேசியிருந்தேன். அவங்க வந்து கன்விக்ஷன் ஆகணும். அவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்து சொல்ல மாட்டேன் எப்பயுமே, அது வந்து எனக்கு சிக்கல் கொடுக்குன்னு சொல்கிறது இல்லை. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் ஆல்வேஸ் நான் ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன். ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டில் நான் பிறந்துட்டு ஏதாவது சொல்ல போனால் சிக்கல்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு. சிறப்பையா, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இது வந்து ஒரு ஃபியூஷன் எபிசோடு தான். ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அழகாக பேசுவோம். ஸோ லைட்டு கம்மியாக இருக்கிற நேர பற்றாக்குறையால் நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம் ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா, வணக்கம்.